ஒரு வேலையை முடிக்க இம்புட்டு நேரம். இதுவே சிங்கப்பூராக இருந்தால் இந்நேரம் 5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அது இந்த ஊர்லலாம் ரொம்ப மசமசன்னு இருக்காங்கப்பா. ஹலோ மேடம். என்னையா, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை டவுட்டியா ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்ப? சீக்கிரம் வேலையை முடியா. மேடம், ஒரு விஷயத்தை பத்தி அப்டேட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோனே அடிச்சேன். ஆமா, கிழிச்ச. உன்னையெல்லாம் நம்பினதுக்கு நான் எங்க ஊர் ஆளுங்களே நம்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல. அச்சோ மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னையா, என்ன சொல்ல போறப்ப? இன்னும் முடிக்கல, இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு தானே? ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்க தெரியல, ஃபோன் பண்ணி அது இதுன்னு பேச வேண்டியது, காசை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறது. அச்சோ மேடம், என்னைய கொஞ்சம் பேச விட்டாதானே நீங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லி தொலை. நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணை கடத்திட்டேன். தெரியுயா, நீ ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிச்சிருவேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, சீக்கிரமா கச்சிதமா முடிச்சிட்டேன். நான் கடத்தி எங்க இடத்துல வச்சிருக்கேன், நீங்க உடனே வாங்க. என்ன உடனே வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு இருக்க? பேசாம கதையை முடிச்சு தூக்கி போட்டுட்டு போவியா? இல்ல மேடம், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? கடத்தும் போது ஒரு அம்மா என்னைய பாத்துடுச்சு. அதனால அந்த அம்மாவையும் கடத்த வேண்டியதா போயிடுச்சு. கடத்திட்டியேன்னு ஒரு நிமிஷம் பெருமையா நினைச்சேன், அதுக்குள்ளார பார்த்தா சொதப்பி வச்சிருக்க. எப்படி மேடம், நான் என்ன பண்றது? இவ்வளவு கும்பல்ல ஒரு பொண்ணை கடத்தணும்னா சாத்தியமா இருக்குமா? அட ஏயா, உன்னால முடியலன்னா சொல்ல வேண்டியதானே, நான் வேற ஆளுங்களை இறக்கியிருப்பேன்ல. மேடம், நீங்க இப்ப வாங்க, வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி வையா போன. ஒரு வேலையை உருப்படியா பாக்குறாங்கல்ல, ஒரு வேலைக்கு 2 வேலை எக்ஸ்ட்ரா தான் பண்ணி வைக்கிறது. எது எப்படியோ கையில கடத்தியாச்சு. இனிமேட்டு மேட்ரை முடிச்சுட்டு அந்த அம்மா யார் என்னன்னு விசாரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். அச்சோ, கையில காணோமே, எங்க போய் நான் தேடுறது? கையல்! டேய் அர்ஜுன், கையில எங்கடா போனா? கிடைச்சிட்டால கையில? இல்லம்மா, எங்க போனானே தெரியலம்மா. என்ன காணோமா? எங்கடா போய் பாப்ப? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. நானே இங்கிட்ட பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்க போனா எது போனா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அச்சோ, தேவி வேற வந்திருக்கா. அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வீட்டையே 2 ஆக்கிடுவா. இப்ப இந்த பிள்ளைய எங்க போய் தேடுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை யாராவது கடத்திருப்பாங்களோ? என்னாச்சு? 2 பேரும் என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. கையில எங்க போனா? ரொம்ப நேரமா அவளை ஆளையே காணுமே. அவளா? அவ பாத்ரூம் போயிருக்காங்க. சரி சரி. ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க நீனு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அப்பா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடாச்சு? அப்பா கையில ரொம்ப நேரமா காணப்பா, நீங்க பாத்தீங்களா? டேய் சும்மா இருடா, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். உங்க அப்பாட்ட சொல்லாதடா. நீ வேற சும்மா இருமா. அப்பா ஒரு வேலை பாத்துருந்தாருன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல சீக்கிரமா. என்னடா சொல்ற? கையில காணாமா? இப்பதானடா அந்த பிள்ளைய அந்த சைடு பார்த்தேன். என்ன, அப்ப கையில் இருக்காளா? நான் கூட காண போயிட்டாலும் நினைச்சேன். ஆனா வேற யாரோ ஒரு ஆம்பளை ஆள் கூட நிக்குது, யாருன்னு தான் தெரியல. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அது பக்கத்துல தான்டா போனேன் கூட்டிட்டு வரலான்னு. என்னை யாரோ மாதிரி பாத்துச்சு, அதனாலதான் நான் பாட்டுக்கு பேசாம வந்துட்டேன். என்னப்பா சொல்றீங்க? டேய் ஆமாண்டா, வேற யாரு கூடயே நம்ம கையில் போய் நிக்கிறாளே, சரி போய் கூட்டிட்டு வரலாமேன்னு போனேன். பக்கத்துல போனா என்னைய வேற யாரோ மாதிரி பாக்குது, நீங்க யாருன்னு கேக்குது. என்ன ஆச்சு? வெயில் அதிகமா அடிச்சதுனால மூளை எதுவும் குழம்பிடுச்சா என்ன அவளுக்கு? எந்த இடத்துலப்பா பாத்தீங்க? காமிங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம ஆர்ச்சி வழியா உள்ளார வந்தோம்ல, அந்த இடத்துல தான் பார்த்தேன். அப்படியா? சரி, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். அங்கிள், ஆன்ட்டி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லி போனாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. அடா, அவ ஒருத்திமா எங்கேயாவது பெறாக்க பாத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிடப்பா. ஓ அப்படியா? இருந்தாலும் இவ்வளவு நேரம் ஆகுதே. அதெல்லாம் அவ வந்துருவாமா, அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன், வேற யாரையாவது உனக்கு தெரிஞ்சதா? இந்த ஏரியாவை பத்தி ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா? இல்ல அங்கிள், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒண்ணு அங்கிள், இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு என் மைண்ட் ஹாப்பியா இருக்கு அங்கிள். ஹாப்பியா இருக்குன்னா என்ன அது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அப்படியாத்தா? சரிதா, நீ சந்தோஷமா இருந்தியேன்னா அதுவே எனக்கு போதும். ஓகே அங்கிள். கயல், கயல், என்ன கூப்பிட திரும்பாம அங்கேயே திரும்பி நிக்கிறா? கயல்! என்ன தம்பி வேணும் உங்களுக்கு? இல்ல, கையில கூப்பிடலான்னு வந்தேன். யாரு? யாரா? கயல், நான் தான் அர்ஜுன். என் பேர் ஒண்ணு கயல் இல்லையே. என்ன என்ன கையில் பேசுற? நான் தான் உன் அர்ஜுன் மாமா. அர்ஜுனா? அர்ஜுன்னு எனக்கு யாரையுமே தெரியாதே. தம்பி, உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? என்னங்க எப்படி பேசிட்டீங்க? இப்பதானே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு வந்தோம்.
இதே ட்ரெஸ் தான் என் பொண்டாட்டியும் போட்டிருந்தா. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்ப? இங்க பாருங்க தம்பி, இவ கொஞ்ச நாளா எங்க கூட தான் இருக்கா. அது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு தான் என் பொண்டாட்டிக்கு பர்த்டே. நான் எல்லா gift எல்லாம் வாங்கி கொடுத்தேனே, என் கூடவே தான் இருந்தா. இப்போ வந்து கூப்பிட்டோன்னே என்னை யாருன்னு கேக்குறா. தம்பி, நீங்க பேசுறத பார்த்தா படத்துல ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, நான் என் நிஜ வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஏத்தா ஜீவா? ஜீவாவா? சொல்லுங்க அங்கிள். உனக்கு இந்த பையனை தெரியுமா? முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்ல அங்கிள், இவர் எனக்கு யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லை. என்ன நடக்குது இங்க? ஹலோ மிஸ்டர், நான் உங்களை இந்த வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ, எனக்கு மாய மந்திர மாதிரி தெரியுதே. ஏ கையல், என்னடியா ஆச்சு உனக்கு? கையலுன்னு கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறீங்களே, அந்த பிள்ளை யாரு? இவ பேர் தான் கையல், என் ஒய்ஃப் பேர் தான் கையல். இவள மாதிரியே தான் இருப்பா. என்ன ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கே. மா அட, கயல் இங்கே தான் இருக்காளாடா? ஆண்டி, யாரு நீங்க? என்னை எதுக்கு கயல் கயல்னு கூப்பிடுறீங்க? என்னது ஆண்டியா? என்னடி கயல், அத்தை அத்தைன்னு தமிழ்ல நல்லா கூப்பிடுவ, இப்ப ஆண்டி ஆண்டிங்கிற? ஆண்டி, சத்தியமா உங்களை யாருன்னே எனக்கு தெரியல. அடி பாவி மருமகளே, நான் தான் உன் மாமியார். என்ன அதுக்குள்ளார மறந்துட்டியா? என்ன, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், என்னடா நடக்குது இங்க? அதாம எனக்கும் ஒன்னும் புரியல. அவ என்னவே தெரியலன்னு சொல்றாமா. என்ன, உன்னையவே தெரியலையா? ஏத்தா, உன் பேர் என்னத்தா? நீ யார் வேணும் இந்த பிள்ளைக்கு? அண்ணே, இவ எங்க வீட்டு மருமகனே. என்னது, உங்க வீட்டு மருமகளா? இந்த பிள்ளை எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்ன மருமக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்குற? அண்ணே, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். என் மருமகளுக்கு நீ பிறந்த நாள்னே, நான் வாட்செல்லாம் கூட கிஃப்டாக கொடுத்தேனே. இந்த இடத்துல வச்சு தான் நான் கொடுத்தேன். என்ன அதுங்காட்டி மறந்துட்டாவ? இந்த பிள்ளை ஒரு மாசமா எங்க வீட்டுல தான் இருக்குதா. அதுவும் இல்லாம மலையில இருந்து உச்சியில இருந்து கீழே விழுந்துட்டா. நாங்க தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுவும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இங்க கூட்டிகிட்டே வந்தேன். அதுக்கு முன்னாடியே எப்படி கிஃப்ட் எல்லாம் வாங்க முடியும்? என்னடா தம்பி இங்க ஆச்சரியமா இருக்கு? ஒருவேளை இவ நம்ம கையில் மாதிரியே இருக்கிற இன்னொரு பிள்ளையோ? அதாம எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம கையில எங்கம்மா போய் தேடுறது? வாட் கயல்? யார் அந்த பொண்ணு கயல்? என்னோட ஒய்ஃப் பேர் தான் கையல். இங்க பாருங்க போட்டோவை. அட ஆமா, ஆனா நான் இல்ல. இவ என் பேரு ஜீவா. என்னது, உங்க பேரு ஜீவாவா? ஆமா, நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கும்போது நான் மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இவர் தான் என்னை காப்பாத்தி வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. மா, என்னம்மா அது? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இது என்னடா புது கதையா இருக்கு? சரி, இந்த பிள்ளை பேரு ஜீவானா, அப்ப நம்ம கையில் எங்கடா போனா? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. சிஸ்டர், நீங்க அப்படியே என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க. இன்னைக்கு அவளும் இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களை மாதிரியே ஒரு பொண்ணை நீங்க வேற எங்கேயாவது பாத்தீங்களா? சேச்சே, அந்த மாதிரிலாம் நான் யாரையும் பார்க்கல. நாங்களே எங்க ஆன்ட்டியை காணான்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இங்க இவ்வளோ தூரம் வந்தோம். அட ஆமாத்தா, என் பொண்டாட்டியா அதுங்காண்டியும் காணா. எவ்வளவு தூரம் போனான்னு தெரியல. மைனி, இங்க என்ன பண்றீங்க எல்லாரும்? அத்தை ஒன்றும் இல்லைங்க அத்தை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த ஆள் யாரு? இவர் எதுக்கு கையில் கூட நின்றுட்டு இருக்காரு? ஆன்ட்டி, நான் ஒண்ணு கையில் இல்ல. என்னது ஆன்ட்டியா? கயல், நான் உன்னோட அம்மாடி. என்னது அம்மாவா? எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எப்ப ஆவி மவளே, உன்னைய பெத்து சீராட்டி போரூத்தி எப்படி வளர்த்துருப்பேன். இப்ப ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கலன்றதுக்காக நீ எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிடுவியா? ஆண்டி ஆண்டி, என்ன பண்றீங்க? எதுக்காக அழுவுறீங்க? நீதான் என்னை அம்மா இல்லைன்னு சொல்லிட்டியே. என்னை பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதடி. இப்படி இல்லாம பேச வேண்டியது. ஏமா, இங்கேயே குழப்பமா இருக்கு. இதுல நீ வேற ஏமா இங்க உட்கார வைக்கிற? பின்ன என்னையா, என் புள்ள, நான் தூக்கி வளர்த்த புள்ள. நீ யாரு இல்ல, எனக்கு நீ ஆன்ட்டின்னு சொல்லும் போது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அதெல்லாம் பெத்த வலிக்குதாயா தெரியும். சோ, இந்த அம்மாட்ட ஒன்னும் பேச முடியாது போல. இங்க பாருங்கத்தா, இந்த பிள்ளை பேரு ஜீவா. இந்த பிள்ளை சொன்னது எல்லாம் உண்மைதான். ஒரு மாசமா எங்க வீட்டுலதான் தங்கி இருக்கா. என்ன, ஒரு மாசமா உங்க வீட்டுல தங்கி இருக்காளா? எந்த ஊர்ல நடக்குது இந்த அநியாயம்? ஆன்ட்டி அழாதீங்க ஆன்ட்டி. என்கிட்ட பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அம்மாவான என்னைய போய் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிடாத தயவு செஞ்சு. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்க கையல்னு. நான் உங்க கையலே இல்லை. என் பேர் ஜீவா. நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். திரும்பி திரும்பி என்னை கையல் மாதிரி நினைச்சு ட்ரீட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ ஜீவானா? அப்ப என்னோட கையில எங்க போனா சொல்லு. சார், எனக்கு எப்படி சார் தெரியும்? நானே இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் நினைவுகளோட திரும்பி வந்திருக்கேன். இப்போ என்னையிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. சத்தியமா நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட கையல் வேணும் கையல் வேணும்னா நான் எங்க சார் போறது? என் பேரு ஜீவா ஜீவா ஜீவா, போதுமா? என்னோட ஜீவா கிடைச்சிட்டா. கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும் இது. ஜீவா ராஜா, நீ வந்துட்டியா?
இத்தனை மாசம் ஆச்சா என்னை கண்டுபிடிக்க உனக்கு? எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய்? முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய்? விழி திறந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா? விழி திறக்கையில் கனவினை தொலைத்தது நிஜமா நிஜமா? முதற்கனவு முதற்கனவு மூச்சுள்ள வரைக்கும் வரும் அல்லவா? கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா? கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா? சத்தியத்தில் உடைந்த காதல் சாகாதல்லவா?